ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வாட்ஸ் இன் மை ஸ்கூல் டிஃபன் பாக்ஸ் சீரீஸில் இன்றைக்கி நான் என்ன பேக் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரீமியான ரெட் சாஸ் மேக்ரோனி தான் பேக் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. லஞ்சுக்கு ரொம்ப யம்மியான கோபி ரைஸ் தான் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் பாதி வெங்காயத்தை பொடியாக சேர்த்து வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வந்ததும் கொஞ்சமாக கேரட், கொஞ்சமாக கேப்சிகம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இந்த ரெசிபிக்கு காய் கொஞ்சம் க்ரன்ச்சியாக தான் இருக்கணும், ஆனால் ரொம்ப வதக்க வேண்டாம். இப்போ இந்த ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். 1 கப்பு பாஸ்மதி ரைஸை நல்லா உதிரியாக வடித்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலா எல்லாம் நல்லா இந்த ரைஸோடு நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணணும். நான் ஏற்கனவே காலிஃப்ளவரை மசாலா போட்டு மேரினேட் பண்ணி இப்போ 65 மாதிரி பொரிச்சு எடுத்துருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுருந்திங்கன்னா நம்மளோட கோபி ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இருந்தால் அது போட்டு கார்னிஷ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு நான் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த ரைஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யம்மியாக இருக்கும். வேறு ஒரு லஞ்ச் பாக்ஸ் மெனுவோடு உங்களை பார்க்குறேன். பாய்.